கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். எல்லாரும் நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, உபத்திரவத்தின் மத்தியில் பாதுகாக்கும் கர்த்தர். உபத்திரவத்தின் மத்தியில் பாதுகாக்கும் கர்த்தர். நாம் இந்த 12வது அதிகாரத்தில் நான் பார்க்கிறதான நேரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே தோன்றுகிறது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடங்களும் இருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஸ்திரீக்கு முன்பதாக ஒரு வலு சர்ப்பம் வந்து நிற்கிறது. அந்த ஸ்திரீயை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஸ்திரீ இஸ்ரவேலை குறிப்பதாக. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்தாலும், எரேமியா 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போதும், வேதத்தில் இன்னும் சில பகுதிகளில் நாம் வாசிக்கும் போது, சிறியானவள் இஸ்ரவேலுக்கு ஒப்பிட்டு அங்கே பேசப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆம், 1260 நாட்கள், அதாவது 3½ ஆண்டுகள் உபத்திரவ காலத்தின் மத்தியில் இஸ்ரவேலோடும் இஸ்ரவேலின் சந்ததியோடும் கூட வானமண்டலத்தின் ஆவியாகிய வலு சர்ப்பம் யுத்தம் பண்ணுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சூரியனும் அந்த நட்சத்திரங்களும் யோசேப்பு கண்ட தரிசனத்தின் அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூரியனையும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை அவனை பணிந்து கொண்டதாக ஒரு சொப்பனத்தை அவன் பார்த்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உபத்திரவ காலத்தில், அதாவது தேவனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டதான ஜனம். இந்த தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டதான இந்த ஜனங்கள் மத்தியில் அந்த வலு சர்ப்பமானது கடைசி நாட்களில் மிகுந்த உபத்திரவத்தை கொடுக்கிறது. அப்படி வேதனைப்படுத்துகிறதான நேரத்திலே தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஸ்திரியை பாதுகாக்கும்படியாக, அதாவது உபத்திரவத்தின் மத்தியில் அவர் பாதுகாக்கிறதான கர்த்தர், அவர் என்ன செய்கிறார், அதான் இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். நான் வாசிக்கிறேன். சிறியானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனாலே ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 3½ ஆண்டுகளும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்திலே வைத்து அந்த இஸ்ரவேலை அவர் பாதுகாப்பது நிச்சயம்.
பல வேதனைகள் உபத்திரவங்கள் வருகிறதான நேரத்திலையும் கர்த்தர் போஷிப்பார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். இந்த நாட்களில் வேலை வாய்ப்புகள் இல்லை, இந்த நாட்களில் வருமானம் இல்லை, வீட்டிலே நாம் இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரவத்தின் ஆரம்பம், வேதனையின் ஆரம்பம். இந்த நாட்களில் நாம் யோசிப்போம், என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் போஷித்து நடத்த போகிறார், என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்துவேன், என் வாழ்க்கையில எப்படி ஒவ்வொரு நாட்களிலும் என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படுகிறதான நேரத்தில் கர்த்தர் போஷித்து அவர்களை பாதுகாப்பாராம். அதற்கு உதாரணமாக தான் வேதத்திலே ஒரு ஆதாரத்தை நான் உங்களோடு கூட வைக்கிறேன். வேதத்திலே வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனத்தில் எலியா என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த எலியா அவன் தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். ராஜாவுக்கு முன்பதாக ஒரு சவால் விடுகிறான். நான் மறுபடியும் சொல்லுகிறது வரை தேசத்தில் மழை பெய்வது இல்லை என்று சொல்லுகிறான். தேசத்தில் மழை பெய்யவில்லை, பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் வறுமை. மாதங்கள், நாட்கள், வருஷங்கள் கடந்து போகிறது. பஞ்சம் தேசத்தில் வந்தபோது கர்த்தர் எலியாவை அழைக்கிறார். எலியாவுடைய வாழ்க்கையில் அவன் அந்த கேரித் நதி அண்டையில் ஒளித்திருக்கும் போது காலையில் காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது. மாலை நேரத்திலையும் காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது. அவன் தாகத்துக்கு அந்த ஆற்றில் உள்ளதான தண்ணீரை குடிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, எலியாவை போஷித்ததான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் போஷிக்க அவர் போதுமானவர். இங்கேயும் அந்த ஸ்திரீ வனாந்தரத்தில் அவள் துரத்தப்படுகிறாள், அவள் ஓடுகிறாள். ஏனென்று சொன்னால் வலுசர்ப்பம் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் அவளுக்கு எதிராக கிரியை செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அது கிரியை செய்கிறது. ஆனால் கர்த்தர் போஷித்து நடத்த அவர் போதுமானவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசித்தோம் என்று சொன்னால், வனாந்தரத்தில் மன்னாவினால் உன்னை போஷித்தேன் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதே தேவன் சொல்லுகிறார், இந்த நாட்களிலும் வனாந்தரத்தில் உங்களை நான் நடத்தினேன் அல்லவா, முன் நாட்களில் நான் நடத்தினது போல இன்னும் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், வனாந்தரத்தில் உன்னை போஷிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடையதான திறமையினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் நம்மளை போஷித்து நடத்துகிறார். இன்னும் அவர் போஷித்து நடத்துவார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 31வது வசனத்தில், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், தேவ சமூகத்தை தேட வேண்டும், நம்மை இரட்சித்த கர்த்தரையே தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். காட்டு புஷ்பங்களுக்கு அவர் உடுத்து வைக்கிறார், காகங்களை அவர் போஷிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்க
ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், வஸ்திரத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வித்தது உண்மை என்று சொன்னார், அதைவிட விசேஷமான உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உபத்திரவ காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக உபத்திரம் வரும். ஆனாலும் நம்மளை போஷிக்கிற கர்த்தர், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்மளை பாதுகாத்து போஷிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துவார். நான் அநேக நாட்கள் பாஸ்டர் காலஞ்சென்ற தாசையா பாஸ்டரை குறித்து சபையில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். காலஞ்சென்று தானே பாஸ்டர் தாசையா அவர்கள் அதில் ஒரு விஷயம் அவருடைய அனுபவத்தை சொன்னார்கள். கர்த்தர் அவரை ஊழியத்திற்கு என்று சொல்லி அழைத்தார். அவர் ஊழியத்துக்கு அழைத்ததான நேரத்தில் அவருடைய தான சொந்த வீட்டையும் சொந்த தேசத்தையும் அவர் விட்டுவிட்டு அருகாமையிலே தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய இடத்துல அவர் கடந்து போனார். ஆரம்ப ஊழியம். அவர் வசதியான குடும்பத்தில் உள்ளவர். ஆனால் கர்த்தர் அழைத்தபடியினால அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி அவர் கடந்து போனார். அவர் ஊழியம் செய்கிறதான நேரத்தில் ஒருவரும் கர்த்தருக்கென்று சொல்லி காணிக்கை கொடுக்கவில்லை. காரணம், அவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஆனபடினால அவரை எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஊழிய அழைப்பு வந்தது. ஒரு கன்வென்ஷனில் போய் பேச வேண்டும். ஆனால் அவர் கையில் பஸ்ஸுக்கு காசு இல்லை. உடனடியாக அவர் அங்குமிங்கும் பார்த்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அழுது ஜபிக்க ஆரம்பித்தார். தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். சில நிமிடம் கழித்து ஒருவர் வந்து அவருடைய வீட்டை தட்டி அவரை அழைத்து, அவர் தங்கியிருந்த இடத்துல அவரை அழைத்து ஜெபிக்கும்படியாக சொன்னார். அவர் ஜெபித்தார். முடித்த உடனே அவர் ஒரு கவரை அவருடைய கரத்தில் கொடுத்தார். அவர் ஊழியத்துக்கு வந்து முதலாவதாக அவருக்கு கிடைத்ததான அந்த காணிக்கை. அவர் அதை வாங்கிவிட்டு எவ்வளவு அழுதாரோ அவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ. ஊழியத்தை கடந்து போனார். 3 நாட்கள் அவர் கன்வென்ஷனை முடித்து விட்டார். இப்பொழுது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மறுநாள் திங்கட்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு ஊழியத்தை அவர் நிறைவேற்றிவிட்டு திங்கட்கிழமை அவர் வீட்டில் அவர் தங்கி இருக்கிற இடத்துல தங்கி இருக்கிறார். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டதாம். வெளியே வா என்று சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்டது. தேவனுடைய சத்தம் என்று சொல்லி அந்த தேவ மனிதன் புரிந்தபடினால வெளியில வந்து அவர் நின்றார். வெளியில ஒரு சின்ன பாறை இருந்தது, குட்டி பாறை. கர்த்தர் சொன்னாரா, நீ அதுக்கு மேல் ஏறு நில் என்று சொன்னாரா. அவர் ஏறி நின்றார். பகல் 11 மணி. அங்கும் இங்கும் பார்த்தார், ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது எதிராக இருந்ததான அந்த பாறையில் ஒரு பாம்பரணை, ஒரு குட்டி பாம்பரணை அங்கும் இங்கும் அது உலாவிக்கொண்டே இருந்ததாம். வேறு எதுவும் அவருக்கு தென்படவில்லை. அந்த நேரத்தில் ஒரு கை உறுப்பு மட்டும் அந்த பாம்பரணைக்கு நேராக அப்படியே நீட்டப்பட்டு இருந்ததாம். பார்த்து அதிர்ந்து போனாராம். ஒரு சத்தம் கேட்டதாம், இந்த விஷ பூச்சியை போஷிக்கிற நான் உன்னை போஷிக்காமல் இருப்பேனோ என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டதாம். அந்த நாளிலிருந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றி மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறது வரை கர்த்தர் அவரை போஷித்து நடத்தினார். அதே தேவன் இந்த நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் அவர் போஷிக்க போதுமானவர்.
நான் மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனாலே ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கிறதான, பாதுகாத்து போஷிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால அவர் நம்மளை போஷித்து நடத்துவார். இரண்டாவதாக, இந்த உபத்திரவ காலத்தில் வலுசற்பத்தினுடையதான யுத்தம் பண்ணுகிற நிலைமை, அதன் மத்தியில் கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார்? உபத்திரவத்தின் மத்தியில் பாதுகாக்கும் கர்த்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஸ்திரியை அந்த வலுசற்பம் விடுவதாக இல்லை. அதே அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அந்த வலுசற்பம் தொடர்ந்தும் துன்பப்படுத்த பார்க்குகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டதான பிள்ளைகள் தான் இந்த உபத்திரவ காலத்தில் இன்னும் அதிகமாக உபத்திரவப்படுவார்கள். ஏனென்று சொன்னால், பிசாசு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி அறிந்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் யுத்தம் பண்ணுகிறார். இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த வலுசற்பம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இவனோடு கூட யுத்தம் பண்ணுகிறதான நேரத்தில் உபத்திரவப்படுத்தி வேதனைப்படுத்துகிற போது கர்த்தர் பாதுகாக்கும் கர்த்தர் அந்த ஸ்திரீக்கு 2 கழுகுனுடைய இறகுகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அது வனாந்தரத்தில் கர்த்தர் கொடுத்த இடத்துல பறந்து போய் உட்காரும்படியாக நம்முடைய கர்த்தர் உபத்திரவத்தின் மத்தியில் அவர் நம்மளை பாதுகாக்க போதுமானவர். ஒரு புதிய பலனை தருவார். அதாவது அந்த பிசாசை ஜெயிக்கும்படியாக வல்லமைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய சேனையிலிருந்து அவர் மிகாவேல் பிரதான தூதர்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் உதவி செய்கிறார். இப்பொழுதும் அந்த வலுசற்பமானது விடுகிற பாடலை துரத்துகிறது, பின் தொடர்கிறது. அது என்ன செய்கிறது என்று சொன்னால், வாயை திறக்கிறது. அந்த வலுசற்பத்தினுடைய வாயிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வெள்ளம் போல அந்த ஸ்திரியை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கவிழ்க்கும்படியாக அது எத்தனை பண்ணுகிறது. காரணம், இந்த பிசாசு வலுசற்பம் இந்த வானமண்டலத்தில் அது உலாவிக் கொண்டிருக்கிறது. இதோடு கூட மிகாவேல் தூதனை கர்த்தர் அனுப்பி யுத்தம் பண்ணுகிறார். அந்த வலுசற்பமும் அதோடு கூட சேர்ந்த சேனைகளும் பூமியிலே தள்ளப்படுகிறார்கள். அதனாலே அது கோபம் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாக அது வாயிலிருந்து வெள்ளம் புறப்பட்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமிக்கு கட்டளையிடுகிறார். பூமி உதவி செய்கிறது. பூமி தன் வாயை திறந்து அந்த தண்ணீரை அப்படியே அந்த வெள்ளத்தை அது உட்கொண்டு விடுகிறது. வலுசற்பமானது தோற்று போகிறார். ஆனால் இது மறுபடியும் என்ன செய்கிறான்? அப்படி பிள்ளைகள், அதாவது கர்த்தரை ஆராதிக்கிற அந்த சந்ததியின் மீது அந்த வலுசற்பமானது யுத்தம் பண்ண புறப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அதற்கு உபத்திரவங்கள், வெள்ளம் எப்படி உபத்திரவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் முதல் 2 வசனமும், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது
நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த யுத்த காலத்தில், இந்த உபத்திரவ பாடுகள் நிறைந்த காலத்தில் நாம் தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போதும், அக்கினியில நடக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வேதத்திலே. அதனால தான் நாம் பார்க்கிறோம், யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் நான் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கு 7வது வசனத்தில், பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் மோசேயை அனுப்பி அவளை விடுவித்துக் கொண்டு வருகிறார். 10 வாதைகளை அவர் அனுப்பினார். ஆம், அற்புதமாக அவர்களை வழிநடத்தி வருகிறார். இப்படியாகவும் அவர்கள் தாண்டி வருகிற நேரத்தில் அவர்கள் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். வேதம் சொல்லுகிற, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறவர். சத்துருகள் மத்தியிலே ஜெயத்தை தருகிற கர்த்தர். அவர்கள் பிரதானமான, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிரதானமான 600 அவர்கள் ரதத்தோடு கூட, அதை சேர்ந்ததான சின்ன ரதங்களோடு, யுத்த வீரர்களோடு கூட பின்தொடர்ந்து வருகிறார்கள். முன்பதாக ஒரு பெரிய சோதனை, கடல் தண்ணீர் இருக்கிறது. எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிற நேரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சொல்லுகிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் சேதமில்லாதபடிக்கு அவர்கள் மறுபக்கம் வந்துவிட்டார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஆனால் எகிப்தியரையோ கர்த்தர் அதே கடலில் அழித்து போட்டார். நாம் 12வது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலே பார்த்தோம். பிசாசானவன் வாயிலிருந்து வெள்ளத்தை பூமியின் மேல் ஊற்றினான். அந்த பூமி பிளந்தது, அதை உரிந்து கொண்டது. அதை போல இங்கே கடல் தண்ணீர் காணப்படுகிறது, சமுத்திரம் என்பதாக இருக்கிறது. கர்த்தர் அதை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிறதான நேரத்தில் யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு அது தண்ணி ஓடுகிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அவர் வழிநடத்தி வருகிறதான நேரத்தில் யோசுவா சொல்லுகிறான், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்களிடத்துல நீங்கள் ஆற்றில் உங்களுடைய பாதங்களை வையுங்கள் என்று சொல்லி, அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் ஆற்றில் அவர்கள் தன்னுடைய பாதங்கள் பட்டவுடனே அந்த தண்ணீர் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துகிற தேவனாக காணப்படுகிறது. ஆம், நாம் பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில், பூமியானது சிறுக்கி உதவியாக தன் வாயை திறந்தது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்,
வலுசற்பத்திற்கும் அந்த ஸ்திரீக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்திரீக்கு உதவி செய்யும்படியாக பூமி பிளக்கிறது. நாம் என்னாகமத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். மோசேக்கு விரோதமாக கோராகு என்று சொல்லுகிற மனிதன் எழும்புகிறான். அவன் எழுப்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக, அவன் மாத்திரமல்ல அவனோடு கூட ஒரு 250 பேர் அவன் சேர்த்து கொண்டு அவருக்கு எதிராக எழும்பி, நாங்கள் சபையார்கள், நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், எங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி, நீங்கள் உங்களை உயர்த்துவது என்ன என்று சொல்லி வாக்குவாதம் உண்டாகிறது. அப்பொழுது கர்த்தர் அவங்க மத்தியில் கடந்து வருகிறார். மோசே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அந்த நேரத்தில் வேதத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி அந்த வெள்ளம் வரும்போது பூமி பிளந்ததோ அதே மாதிரி பூமி பிளந்து சத்துருக்கள் எல்லாரும் உயிரோடு கூட அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஆம், அதே கர்த்தர் இந்த நாட்களில் சத்துருவாகிய பிசாசானவன் தேவ பிள்ளைகளோடு கூட தான் அதிகமாக போராடுவான். போராடுகிற நேரத்தில் கர்த்தர் அவனை அழித்து போடுவான். அதனால் தான் வேதத்தில் மறுபடியுமாக அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில், சிறியானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. ஆம், வேதத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கலக்கம். ஆனாலும் வெளிப்படுத்தல் 9 நாளில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு 5வது எக்காலம் ஊதும் போது பூமியில் ஒரு வெட்டுக்கிளி எல்லாரையும் கொட்டி வேதனைப்படுத்துகிறது. ஆனால் அந்த 4வது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய முத்திரையை பெற்றவங்க சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்தி கிறிஸ்து வைத்ததான சிலையை வணங்குகிறார்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் அவர்கள் வணங்கவில்லை. அதனால்தான் கடைசியில் ஒரு வசனத்தை சொல்கிறேன், நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆம், ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த உபத்திரவ காலத்திலேயும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறார். உபத்திரவத்தின் மத்தியில் அவர் நம்மளை பாதுகாத்து போஷிக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியில் நான் ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் நீங்கள் கலங்க வேண்டாம். இந்த சோதனைகளை, இந்த உபத்திரவத்தையும் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் கிருபையினாலே அவர் நடத்துகிறார். இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கே நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமாக ஜீவித்து கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்தொடருவோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார்.
நாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே, அன்பின் தீபமே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாட்கள் ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் கலக்கம், வேதனைகள், உபத்திரவங்கள். இதன் மத்தியில் கர்த்தர் தாமே நீர் போஷிக்கிறவர், நீர் பாதுகாக்கிறவர். கர்த்தர் இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் நீ தாங்கி நடத்த போகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் குறிப்பிட்ட இடத்துல கடந்து போகும்படியாக கழுகனுடைய இறகை நீர் கொடுத்தது போல எங்களுக்கு உன்னதத்தின் பலத்தினால நீர் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் புத்துபலன் அடைந்து செட்டுகளை அடித்து உமக்குள்ளே எழும்புகிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றும். இந்த நாட்களிலும் ஆமென் ஆண்டவரே, ஜெயம் கொள்ளும்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபை தருவீராக. நீர் போஷிக்கிறவர், நீர் பாதுகாக்கிறவர், நீர் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருகிறவர். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென்.